ஒன்று எப்போதும் இருக்கும். புத்திசாலித்தனம் என்பது மாற்றத்திற்கு ஏற்ப மாறும் திறனாகும். பெரும் விடாமுயற்சி கொண்டவருக்கே வெற்றி சொந்தமானது. நேற்று நீங்கள் கீழே விழுந்தால் இன்று எழுந்து நில்லுங்கள். தோல்வியில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் உண்மையில் நீங்கள் தோற்கவில்லை. முயற்சி செய்ய தவறுவதே மிகப்பெரிய தோல்வி. உங்களால் தவிர்க்க முடியாததை குறித்து அஞ்சுவதுதான் முட்டாள்தனம். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படியாகும். உன் கனவை அடைய முடியாமல் செய்ய ஒரு விஷயம் மட்டுமே உள்ளது, தோல்வி பயம். தோல்விக்கு அஞ்சாவிட்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும். நேர்மையான தோல்வியில் எந்த அவமானமும் இல்லை. தோல்விக்கு பயப்படுவதே அவமானமாகும். வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலே நீங்கள் வீழ்ந்து கிடைக்கும் போதுதான் தோல்வி வரும். தோல்வி பயத்தால் முடங்கி போயிருப்பது தோல்வியை விட மோசமானது. தோல்வியை உங்கள் இதயத்திற்கு செல்ல விடாதீர்கள், வெற்றியை உங்கள் தலைக்கு செல்ல விடாதீர்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி முயற்சியை நிறுத்துவது. சாக்கு போக்கு சொல்லும் நபர்களிடமிருந்து 99% தோல்விகள் வருகின்றன. ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விதைகள் உள்ளன. முட்டாள் என்பவன் வெறும் முட்டாள்தனமான செயல்களை செய்பவன் அல்ல. முட்டாள் என்பவன் தன் முட்டாள்தனத்தை பணமாக்க தெரியாதவன். ஒரு முட்டாள் மட்டுமே எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அழாத இளைஞன் ஒரு காட்டு மிராண்டி, சிரிக்காத முதியவன் ஒரு முட்டாள். ஒரு முட்டாள் உன்னை முத்தமிடவோ அல்லது ஒரு முத்தம் உன்னை முட்டாளாக்கவோ அனுமதிக்காதே. நீங்களே உங்கள் மருத்துவராக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு முட்டாள். 3 பெரிய சக்திகள் உலகை ஆளுகின்றன. 1 முட்டாள்தனம், 2 பயம், 3 பேராசை. முட்டாள்கள் மட்டுமே ஒரு விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்து வெவ்வேறு முடிவுகளை பெறுவதற்கு எதிர்பார்ப்பான். பைத்தியம் ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் செய்து வெவ்வேறு முடிவுகளை எதிர்பார்க்கும். உங்கள் தனித்திறன் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றி உங்களுடையது. தோற்பது அவமானம் அல்ல, தொடங்காமல் இருப்பதே அவமானம். தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானமே மிஞ்சும். யார் மட்டும் போதும் என்று நாம் நினைக்கிறோமோ அவங்க நமக்கு கொடுக்கும் பரிசு அவமானம் மட்டுமே. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கும். சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது உன்னை இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். நாம் உருகி உருகி அன்பு காட்டினாலும் நமக்கு கிடைக்கும் பரிசு அவமானமும் கண்ணீரும் தான். மரணம் வரை நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணம் கொண்ட மனிதர்களையும் அவர்களால் பட்ட அவமானங்களையும். செதுக்கிக்கொள் உன்னை உளியால் அல்ல, பட்ட அவமானங்களால். ஏனென்றால் உளியை விட பட்ட அவமானங்கள் கூர்மையானது. நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறித்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. விரும்பாத இடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பிற்காக அனுமதி கேட்டால் கிடைப்பது அவமானமாகத்தான் இருக்கும். அவமானங்களை கண்டு கலங்காதே, அவை உன்னை வாழ்வில் வழிநடத்தும். வெற்றி என்னும் படிக்கட்டை தோல்வி அவமானம் என்னும் உளிக்கொண்டு செதுக்கியவர்களே இன்று உயர்ந்த நிலையில் உள்ளார்கள். தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடம் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றும். அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றும். ஒவ்வொரு அவமானத்தையும் தாங்கும் நம் மனது சில சமயங்களில் அந்த காயத்தை கடந்து செல்கிறது. பல சமயங்களில் அந்த காயத்தின் வலியை அனுபவிக்கிறது. உன் உழைப்பில் வாழ்ந்தால் தன்மானம், அடுத்தவர் உழைப்பில் வாழ்ந்தால் அது அவமானம். அவமானம், தோல்வி, வறுமை எல்லாம் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள். அதனால் அவற்றை எண்ணி வருந்தாதீர்கள். இதுதான் அனுபவ பாடம். வெற்றியை விட அவமானத்திற்கு பலம் அதிகம். அவமானம் என்கின்ற வழி உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டும். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். எப்பொழுதும் நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று. கூடவே இருந்தால் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். வலிமையும் மன உறுதியும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களை நீங்கள் நம்பும் வரை. ஏனென்றால் நீங்களே உங்களை நம்பாவிட்டால்
போரை உங்களால் தடுக்க முடியாது. சண்டையிடாமலே எதிரிகளை தோற்கடிப்பதே உச்சபட்ச போர்க்கலையாகும். உங்கள் எதிரியை பற்றி அறிய நீங்களே உங்கள் எதிரியாக மாற வேண்டும். ஒரு சிறந்த போர் வீரனுக்கு அடையாளம் அவன் தனது சொந்த விதிமுறைகளின்படி போரிடுவான் அல்லது போரிடவே மாட்டான். போரே இல்லாமல் கிடைக்கும் வெற்றிதான் மிகச்சிறந்த வெற்றி. ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு மாற்று நடவடிக்கை உண்டு. வெறுமனவே நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் செல்லும் பாதை தடைப்படும் போது மாற்று பாதையில் செல்லுங்கள். தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. வாழ்க்கையில் தோற்றவர்கள் பலர் அவர்களின் முயற்சியை கைவிட்ட போது அவர்கள் வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை உணராதவர்கள். உங்கள் தோல்விகளால் சங்கடப்படாதீர்கள். அவைகளிடம் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்குங்கள். வெற்றி பெறுவதற்கு வெற்றிக்கான உங்கள் விருப்பம் தோல்விக்கான உங்கள் பயத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். தோல்வி என்பது ஒரு நபர் அல்ல, ஒரு நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தோல்வியை பற்றி அற்புதமான விஷயம் என்னவென்றால் அது தற்காலிகமானது மட்டுமே. அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் பிரகாசியுங்கள். வெற்றி என்பது எப்போதாவது நிரந்தரமானது, தோல்வி என்பது எப்போதாவது அபாயகரமானது. முக்கியமான விஷயம் தொடர்ந்து முயற்சி செய்வதுதான். முயற்சியை கைவிடுவது தோல்வி அடைவதற்கு உறுதியான ஒரே வழி. பெரியதாக தோல்வியை துணிந்தவர்களால் மட்டுமே எப்பொழுதும் பெரியதாக சாதிக்க முடியும். தோல்வி ஒரு அவமானம் அல்ல. தோல்வி என்பது உலகின் மிகச்சிறந்த கலைகளில் ஒன்றாகும். முயற்சி செய்து தோல்வி அடையுங்கள், ஆனால் முயற்சிக்காமல் தோற்க வேண்டாம். தோல்வி வேடிக்கையில் அல்ல, அது மோசமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தோல்வியிடக்கூடாது என மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்வது மோசமானது.